ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த 8ஆம் மாதம் ஆண்டவர் சபையையும் நம்மையும் அதிசயங்களை காண வைக்கிற மாதமா இருக்கிறது. இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் நமக்கு என்ன மாசம்? அதிசயம். சொல்லுங்க, வண்டர்ஸ். அன்பு தேவனுடைய ஜனமே, யாரும் செய்ய முடியாத வினோதமான ஒரு காரியத்தை செய்வதைத்தான் அதிசயம் என்று உலகம் பார்க்கிறது. அதிசயம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ எகிப்து தேசத்துல, எகிப்து என்று சொல்லுகிற நேரத்தில் நீ உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை காண்பித்தார். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அதிசயம் என்று சொல்லுகிற நேரத்தில் ஏன் இந்த 8ஆம் மாதத்தை குறித்து பேசுகிறோம் என்பதை செய்தி நாம் கடந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போல உன்னை நான் என்ன பண்ண போற? அதிசயங்களை காணப்பட போகிறாய். அப்போ ஆண்டவரே, அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களினால நான் அதிசயத்தை பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கு அதிசயங்களை செய்யும்படியாய் நியாயாதிபதி உன் வாசல் படியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இந்த 7ஆம் மாதம் என்று சொல்லுகிற நேரத்தில் வேதத்திலிருந்து அது முழுமையை குறிக்கிறது. ஃபுல்னஸ், பூரணம். ஆண்டவரே, 7 என்பது பூரணம், 9 என்பது பரிபூரணம், கம்ப்ளீட்னஸ். 7 எழுதி வைத்துக் கொள்ளுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 7 என்பது ஃபுல்னஸ், எனக்குள்ளாக ஒரு முழுமை. அப்போ 9 என்பது கம்ப்ளீட், எல்லாமே என்னிடத்துல பரிபூரணப்படுகிறது. அப்ப இந்த 7க்கும் 8க்கும் நடுவாய் இருப்பது, 7க்கும் 9க்கும் நடுவாய் இருப்பது ஒரு 8 இருக்கிறது. ஆண்டவரே, இந்த முழுமைக்கும் இந்த கம்ப்ளீட்னஸ்க்கும் நடுவுல ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதற்கு ஆண்டவர் உருவம் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த 8ஆம் மாதத்துல பிறக்கிற குழந்தைய காப்பாத்திடலாம். 9 கஷ்டம், 10 எல்லாமே கிளியர் ஆயி அது டெலிவரி. அன்பு தேவனுடைய ஜனமே எழுதிக்கோங்க, 7ஆம் மாதம் ஃபுல்னஸ், 8ஆம் மாதத்துல உனக்குள்ளாய் நடக்கிற ப்ராசஸ், 9ஆம் மாதத்துல கம்ப்ளீட்னஸ், 10ஆம் மாதத்துல டெலிவரி. ஆண்டவரே, நான் காத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயமாய் மாறும். ஆண்டவரே, உனக்கு முன்பாய் பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு அதிசயம் என்பதை மறந்து போகக்கூடாது. அன்பு தேவனுடைய ஜனமே, என் பெற்றோருக்கு 8ஆம் மாதத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட என்னுடைய வெயிட், என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வெறும் 600 கிராம் தான். இன்றைக்கு இந்த 600 கிராம் இத்தனை ஜனங்களுக்கு ஆண்டவரால் சாட்சியாய் மாற முடியும் என்றால், பரிபூரணப்பட்டு ஆண்டவருக்காய் பிறந்த நீ ஏன் பெரிய காரியங்களை செய்ய முடியாது? கர்த்தர் உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, 8ஆம் மாதத்தில் பிறந்து இது பிழைக்காது என்று மருத்துவர்களால் விடப்பட்டு 1 மாதம் அளவு கண்ணாடி கிளாஸுக்குள்ளதான் என்னுடைய வாழ்க்கை. இது தேராது, இது பிழைக்காது, இது அவ்வளவுதான் போடப்பட்ட என்னை கொண்டு கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால், அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிற உன்னை கொண்டு ஆண்டவர் அசாதாரண காரியங்களை செய்வார். எடுத்தவர்கள் வாசிங்க, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எப்படி கேட்பது? நீ ஒரு நிறுவனத்துல வேலை செய்வனா இருப்பனா, ஐயோ என் பாஸ் கோச்சுப்பாரு, அவர் கோச்சுக்கிறது இருக்கட்டும். உன் பிள்ளைகளை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்குரியவற்றை நீ கேட்டாக வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து இங்கு பேசுகிறார். மோசே சொல்லி இருந்தபடியே அதே போல உன் சபைக்கு முன்பா இருக்கிறதான உன் ஊழியக்காரன் சில ஆலோசனைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நீ அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றால் பேச வேண்டிய நேரத்திலே நீ பேச வேண்டும். பேசுவது என்று சொல்லுகிற நேரத்தில் நீ கேட்க வேண்டும். கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எகிப்து என்பது உலக
ஒருவேளை மோசே சொல்லி இருந்தால் நீ எகிப்தியர் இடத்துல என்னெல்லாம் கேட்கணுமா? வெள்ளி பொண்ணு. நான் ரொம்ப சிம்பிளுங்க, நல்லது. ஆனாலும் கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு என்றைக்கு நோ என்று சொல்லாதே. வேதம் சொல்லுகிறது, தடை செய்யாதே. நீ அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் என்னில் பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுப்பத better than the best ஆக எல்லாவற்றையும் புதுசா வாங்கி கொள்ளுகிற அனுபவத்தில் இருப்பாய் என்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எகிப்தியரின் கண்கள். அப்போ உன் சபையிலே உனக்கு சொல்லப்படுகிற காரியங்களின் படியாய் நீ உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளுகிற நேரத்தில் ஆண்டவர் உனக்கான காரியத்தை நீ எங்கே பேசுகிறாயோ, எந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறாயோ, எந்த மனிதனிடத்தில் நீ காரியங்களை கேட்கிறாயோ, அங்கே ஆண்டவர் தயவு பிறக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இது ஆண்டவருடைய சத்தம் தானா? மெய்யாகவே இது ஆண்டவருடைய சத்தம் தான். அந்த தேவனுடைய ஜனமே, மோசே சொன்ன காரியத்தை ஜனங்கள் செய்தார்கள். ஜனங்கள் செய்த மாத்திரத்தில் கர்த்தர் அங்கே அவர்களுக்கு தயவு உண்டாக்கி கொடுத்தார். அதிசயம் கிடைத்தது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அங்க கேட்க சொன்னார். இவங்க கேட்டார். அப்போ இவ்வளவு நாளும் நீ ஆண்டவரிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நீ கேட்கவில்லை. நீ குடும்பத்துல மூத்த பிள்ளையா இருப்பனா உன் சுதந்திரத்தை கேளு. அங்கு தேவனுடைய ஜனமே, இது வேதத்தின் நியமம் என்பதை மறந்து போகாது. நீ கேட்கலன்னா ஏமாற்றப்பட்டு போவாய். உனக்குரியது உன்னுடையது. உன்னுடையதை கேட்பது உன் தலைமேல் விழுந்த கடமை. ஏசாவை போல சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போவாய் என்றால் அதிசயம் உனக்கு கிடைக்காது. உன் வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், உன் குடும்பமாய் இருக்கட்டும், உன் படிக்கிற இடமா இருக்கட்டும், அங்க உனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கட்டும். அதுக்கு பேரு திமிருனா இருந்துட்டு போகட்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, என் சபையின் பிள்ளைகள் ஆண்டவருக்காய் பற்றி எரிகிற அக்கினி தொண்டங்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கேட்டார்கள். கேட்டதை ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் இவ்வளவு நாளும் உலகம் உன்னை கொள்ளையிட்டது அல்லவா? உன்னில் இருக்கிற காரியங்களை எடுத்தார்கள் அல்லவா? இன்றைக்கு நீ ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற நேரத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன அதிசயம் என்பது தெரியாது, நீ ஃபில் பண்ணிக்கோ. உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை யூ ஃபில் யோர்செல்ஃப். ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல தொழில் வேண்டும். நான் இருக்கிற இடத்தில் என்னை கொண்டு எப்படி யாக்கோபு தன் மாமனிடத்தில் போகிற நேரத்தில் அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம். யாக்கோபு போன நேரத்தில் அதிசயம் நடந்தது. திரளாய் ஆண்டவர் பெருக செய்தார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை கொண்டு ஆண்டவர் பெருக செய்வார். விசுவாசிக்கிறியா? ஏன்னா பெருக்கத்தின் அட்சய பாத்திரம் நீதான். சொல்லுங்க, யாரு? நான். சொல்லுங்க, என் வேலை ஸ்தலத்துக்கு நான் தான் அட்சய பாத்திரம். எடுக்க எடுக்க குறையாது. என்னை தேடி, என் முக தரிசனத்தை தேடி அநேகர் கடந்து வருவார்கள். மோசே தேவனுடைய பர்வதத்திற்கு ஏறினான். அவனுடைய முகம் எப்படி இருந்தது? சொல்லுங்க, பிரகாசமா இருந்தது. இன்னைக்கு நீ எங்க வந்திருக்கிற? தேவனுடைய பர்வதத்திற்கு வந்திருக்கிறாய் அல்லவா? உன் முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னை தேடி ஜனங்கள் வரும். உன்னை தேடி ஆடல்கள் கடந்து வரும். உன்னை தேடி நீ விரும்புகிற காரியங்கள், நீ கேட்ட காரியங்கள், எல்லா காரியங்களும் உன்னை தேடி வரும். நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, அப்பா நான் ஓடிட்டேன் ஆண்டவரே, நான் களைத்து போயிட்டேன் ஆண்டவரே, என்னால ஓட முடியல. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை தேடி உனக்காய் வேலை செய்கிறவர்களையும் ஆண்டவர் கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கருத்து சொன்ன எனக்கான வார்த்தைங்க இது. நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன். 2016 நவம்பர்ல நிறைய பேர் சொன்னாங்க, நீ பேங்க்ல இருக்க மாட்ட. இன்னைக்கு 5 வருஷத்தை ஆண்டவர் முடிக்க வச்ச சொன்னவர்கள் இல்லை. ஆனால் என்னை அதிசயத்தை ஆண்டவர் காண வைத்தார். இப்ப சொல்லு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு மேல ஆண்டவர் அதிகாரியாக மாற்றுவார். இது மோசே சொன்னது. ஆனா ஃபுட் பிரிண்ட் யார் போட்டு கொடுத்தது தெரியுமா? அதையும் வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. சொன்னது யாரு?
நான் இல்ல, ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறதை தான் ஊழியக்காரங்க வந்து வாந்தி எடுக்கணும். ஆண்டவர் சொல்லாததை நாங்க இங்க வந்து சொன்னோம்னா அனலம் இல்ல, குளிரம் இல்ல, ஆண்டவர் எங்களை துப்பிடுவார் வெளியே. அன்பு தேவனுடைய சனமே, மீனின் வாயிலிருந்து நாங்க வெளியே வரலாம், பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். ஆனால் ஆண்டவரின் வாயிலிருந்து வெளியே வருவோம் என்றால் முடிவு பரிதாபம். ஆண்டவர் கொடுத்ததான ப்ளூ பிரிண்ட் மோசே எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு சபைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் குடும்பத்திலே அதிசயங்களை காண போகிறாய், உன் வேலை ஸ்தலத்திலே அதிசயங்களை காண போகிறாய், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீ அதிசயங்களை காண போகிறாய். விசுவாசித்தால் ஆமென் என்று சொல்லு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். வெறும் வெறுமையாய். அப்ப இன்னைக்கு சபையில இருந்து போகும்போது யாரும் எப்படி போறது இல்ல, வெறுமையான கச்சாடியா வந்திருக்கிற ஆண்டவரை, நொறுக்கப்பட்ட பாத்திரமா வந்திருக்கிற ஆண்டவரை, உடைக்கப்பட்ட பாத்திரமா வந்திருக்கிற ஆண்டவர். உண்மை என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில இருந்து நீ வெளியே போகும்போது ஒருத்தர வெறுமையா போக போறதில்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவிக்குரிய பலத்த காற்று, ஆவியானவர் வரங்களினால் கிருபைகளினால் நீ வேண்டி விரும்பி வந்தவன் குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்து உன்னை நிறைவாய் அனுப்ப போகிறார். இந்த வார்த்தை பொய் சொல்லுவதில்லை, இது மாறுவதில்லை. விசுவாசிக்கிறியா? உன்னை வெறுமையாய் விட மாட்டார். நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்றதால உனக்கு சொல்லித்தர. நீ வெறுமையாய் போக மாட்ட. 22ஆம் வசனத்தை வாசிங்க. யாரும் ஒவ்வொரு ஆண்களை குறித்து பேசல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்காரு? ஆதாமே, சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது யாரு? சொல்லுங்க. நான் சொல்லல பண்ணலாம். ஏன்னா நான் சொன்னா பின்னால இருக்கிற என் பிள்ளைங்க அங்க இருந்து என்ன பாக்குறாங்க, சின்னதா இருக்கிற பண்ணி இவ்வளவு பெருசு ஆயிடுது. அண்ணன் எப்பயும் இப்படிதானே பேசுறாங்க. இல்ல, வேதம் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய சனமே, உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோலை நீ எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? திறவுகோலை சந்தோஷமாய் வைத்திருப்பாய் என்றால் உன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் சீக்கிரம் திறந்துட்டு இருக்கும். அன்பு தேவனுடைய சனமே, என்னதான் ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தாலும் அவனுக்கான யாக்கோபை ஏசாவை பெற்றுக் கொடுப்பது ரெபேக்காளின் மேல் விழுந்த கடமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ என்னதான் சம்பாதித்தாலும் கொத்தி உள்ள ஸ்திரீயால் மாத்திரம் தானே உன் வீட்டை கட்டி எழுப்ப முடியும். கட்டி எழுப்ப வேண்டிய ஸ்திரீனிடத்தில் நீ காரியங்களை கொடுக்க முடியவில்லை என்ற அதிசயங்களை உன்னால் பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஒவ்வொரு ஸ்திரீயும். ஏன்னா ஆண்கள் எப்படி தெரியுமா, ஐயோ நம்ம அவங்க கிட்ட கேட்டா என்ன நினைப்பாங்க, என் வீட்டுல என்னோட ஷேரை கேட்டா என்ன நினைப்பாங்க. ஆனா பொம்பளைங்க கிட்ட விட்டு பாருங்க, அமைதியா இருக்கிறவங்களும் திடீர்னு அப்படியே வெடிகுண்டா மாறுவாங்க. உங்களுக்கு தெரியாது, ஐயோ என் மனைவி ரொம்ப அமைதியானவங்க. ஆனா கணவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்கிற நேரத்துல அந்த அமைதிக்குள்ள இருக்கிற எரிமலை என்ன பண்ணோம் சொல்லுங்க. இந்த மாதிரி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், உங்க வீட்டுல இருக்கிற வெடிகுண்டு வெடிக்காத மாதிரியும் எல்லாம் புஷ்பானமா இருக்கிற மாதிரியும் என் வீட்டுல இருக்கிறது மட்டும் தான் இல்ல, அனுபவித்த உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் நல்லா நல்லா வாசிங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் அயலாள் இடத்திலும் என்று சொல்லுகிற நேரத்தில் யார் இடத்துலாம் தெரியுமோ, ஏன்னா கணவன் போய் கேட்டா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணன் கொடுக்க மாட்டார், தம்பிகிட்ட கேட்டா தம்பி கொடுக்க மாட்டான், சித்தி கிட்ட கேட்டா சித்தி கொடுக்க மாட்டாங்க. நீங்க உட்காருங்க, எனக்கு தெரியுங்க, நான் கேட்கிறேன் அவங்க கொடுப்பாங்க. நான் கேட்கிற விதத்துல கேட்கிறேன். அன்பு தேவனுடைய சனமே, கேட்கிறவனுக்கு தான் கிடைக்கும். அயலாள் இடத்திலும். அடுத்தது எங்க? நல்லா கவனிங்க. தன் தன் வீட்டுல நம்ம சொல்றோம் கேட்காத, என் வீட்டுல நீ போய் கேட்காத, தப்பு. உன் ஆசீர்வாதத்தை கேட்பது உன் தலைமையில் விழுந்த கடமை. நீ அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றால் உனக்குரியதுதான். உன் ஊற்றுக்கண் வீதியில அது உனக்கே உரியதா, உனக்கே உரியதுதான். அது அந்நியருக்கு உரியதாயிராமல் உனக்கே உரியதா இருக்க வேண்டும் என்றால் அதிசயங்களும் கூட வச்சிருக்கிற. ஆனா அதிசயத்தை நீ இன்னும் பார்க்கல. அதிசயத்தை பக்கத்துல வச்சுட்டு அதிசயத்தை வெளியில் தேடிக்கொண்டிருக்கிற ஆதாமே, உன் திறவுகோலை எப்படி நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? வார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாள் இடத்தில் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும்
வாங்க. அப்போ அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதத்தின் கரம் அவங்க கரம் தான், நம்ம கரம் இல்ல. நம்ம கரம் யுத்தம் செய்கிற கரம், பட்டயத்தை பிடிக்கிற கரமாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, வேதத்துல புதிய பாட்டுல ஒவ்வொரு ஸ்திரீயும் பேசாமல் இருக்க கடவுள், அமைதியா இருக்கிறது நல்லது. பேச வேண்டிய நேரத்தில் ஒவ்வொரு மணவாட்டி சபையும் ஆண்டவருக்காய் பேசியாக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ராஜாவின் வேலை அவசரம், ஆண்டவருக்காய் மௌனமாய் இருப்பாய் என்றால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திலும் எழுப்புகிற நேரத்துல நாம் அழிக்கப்பட்டு போவோம். பேச வேண்டிய நேரத்தில் பேச யாருக்கான வார்த்தை என்பது எனக்கு தெரியாது. அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றால் உன் திறவு போல ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி கையில வச்சு. அடுத்தது அவைகளை நல்லா கவனிங்க. இந்த மணவாட்டி பேசுவது யாருக்காக தெரியுமா? எதிர்காலத்திற்காக. அன்பு ஆதாமே, உன்னிடத்தில் இருக்கிறதான திறவுகோல் பேசுவது உனக்காக அல்ல. எதிர்காலத்திலே உன் குமாரர் நன்றாய் இருக்க வேண்டும், உன் குமாரத்திகள் நன்றாய் இருக்க வேண்டும். உன் கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும். ஏன் என் மனைவி இப்படி பேசுறான், என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பேசிட்டாங்க? அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்கள் வாழ்ந்து முடிந்தவர்கள், இறந்த காலங்கள். நீ நிகழ்காலம், உன் எதிர்காலம் இருக்கிறது. எதிர்காலம் அழிக்கப்பட்டு போகக்கூடாது என்றால் இன்றைக்கு இருக்கிற நிகழ்காலம் எனக்கு தவற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கு சில நேரத்துல தொல்லையா இருக்கும், அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் பலன் இருக்கிற நேரத்தில், யுத்தங்களை செய்கிற நேரத்தில் நீ யுத்தத்தை செய்தாக வேண்டும். நீ யுத்தத்தை செய்யாதபடிக்கு உறங்கி கொண்டிருப்பாய் என்றால் சத்துரு உன்மேல் வருகிற நேரத்தில் ஆயுதம் உன்னிடத்தில் இருக்காது. தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல் உன்னிடத்தில் வருகிற நேரத்தில் என்ன செய்வ? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. குமாரருக்காகவும் குமாரத்தைகளாகவும் யாரை கொள்ளையிட்டார்களாம்? எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்ற அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் கொடுத்ததான பிளான மோசே சபைக்கு சொல்லிக் கொடுத்தான். வார்த்தை சொல்கிறது பாருங்க. சங்கீதம் 105 அதிகாரம், சங்கீதம் 105 அதிகாரம் 36 வசனம். அவர்களுடைய தேசத்தில் தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனின் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். அன்பு தேவனுடைய ஜனமே, சாதாரணமாக அவங்க காரியத்தை கொடுத்து விடவில்லை. உலகத்திலே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எது அவர்களுக்கு பிரதானமாக இருந்ததோ ஆண்டவர் அவைகளை சங்கரித்தார். ஏனென்றால் முதல் காரியம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. வாசிங்க உபாகமம் 26 அதிகாரம், உபாகமம் 26 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 26:6. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, இன்னைக்கு சொல்றல, எங்களை ஏமாத்திட்டாங்க, என்னிடத்துல காரியத்தை அபகரிச்சுட்டாங்க, அன்னைக்கு எடுத்தாங்கல்ல. வட்டியை முதலுமாக அவர்கள் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இதுதான் ஆண்டவரின் நியமம். உன் கண்கள் பார்க்கத்தக்கதா? உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும், அவர்களுக்கு நேரிடுவதை உன் காதுகள் கேட்க வேண்டுமே. அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலையெல்லாம் சுமத்தின போது 7 கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் தமது பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அவர் கரம் உனக்காய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மகா பயங்கரங்களை உலகம் கேட்க போகிறது. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, அடையாளத்தை நீ பார்ப்ப, அற்புதங்களை பார்ப்ப. எகிப்திலிருந்து ஆண்டவர் உன்னை புறப்பட பண்ணுவார். இன்றைக்கு எந்த எகிப்தை நினைத்து நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த எகிப்துனுக்கு பாரமாய் நின்று கொண்டிருக்கிறதோ, அங்கிருந்து என் ஆண்டவர் உன்னை எப்படி புறப்பட பண்ணுவார் என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எங்களை என்ன இடத்திற்கு? இவ்விடம் சபை. இந்த இடத்திற்கு இந்த நாளில, இந்த 8ஆம் மாதத்துல 1ஆம் தேதியில, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. இதுவே ஒரு அதிசயம் தான். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுது பாருங்க. இப்போ வாசிங்க, எங்களை
இவ்விடத்திற்கு அழைத்து வந்து, அப்ப பாலும் தேனை எங்க இருக்கு தெரியுமா? உன் சபையில இருக்கு. ஆண்டவரின் வார்த்தைகள் தேனிலும் மதுரமானது, என் ஆண்டவருடைய சத்தியம் பாலிலும் வெண்மையானது. அன்பு தேவனுடைய சொன்னமே, என் ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்து அதிசயமான காரியங்களை காண்பிப்பது, பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்தை இங்கே பாரு. உன் கைகளினார், உன் கண்களினார் இந்த மாதத்தில் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் உன்னை வெறுமையா இங்கே கொண்டு வரவில்லை, உன் எதிர்காலத்தின் தரிசனங்களை காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எந்த தேசத்தை? உன் சபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ கேட்கிற, நான் ஏன் சபைக்கு போனோம், என்னை ஏன் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் உனக்கு திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீ பார்க்க வேண்டும் என்ற ஒரே மலையிலே நீ நிற்கணும். இங்கிருந்து பார், உனது கானான் தேசம் இப்போது மனக்கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறியா? இழந்து போன உன் ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், வரப்போகிறதான உன் ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வாசிங்க 10ஆம் வசனம். தேவரே எனக்கு, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளில் ஃபர்ஸ்ட், நல்லா கவனிங்க, இதுதான் ரகசியம். அந்த தேவனுடைய சொன்னமே, உலகத்தில் இருக்கிறதான ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவர் அழித்து போட்டார். ஆனா உன்னிடத்தில் இருக்கிறதான முதல் பலன்களை ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்தது எதற்கு தெரியுமா? அது எனக்குரியது. யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. உங்ககிட்ட ஒரு கவர் வருது, உள்ளே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனா நிறைய கவரை காணும். எப்படி நோவா காக்காவை விட்டது போல இங்க இருந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மாற்றம் போது அது என்ன பண்ணல, திரும்பி வரல. அன்பு தேவனுடைய சொன்னமே, வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எனக்கு கொடுத்த கொண்டு கொண்டு வந்தேன். அப்போ நான் ஆண்டவரை பார்க்க வருகிற நேரத்தில் இது கொடுப்பது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு காரை கொடுத்திருக்கிறார் என்றால் நான் கார்ல ஆண்டவரை சந்திக்க வரணும். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பைக்கை கொடுத்திருக்காரு, ஆண்டவரை பார்க்க வர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உனக்காய் கொடுத்ததை உலகம் பார்த்து இவ்விதமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரை குறித்த சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, என்று சொல்லி எங்க வைக்கணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து பணிந்து உனக்கும் உன்னிட்டார். அப்போ நானும் என்கிட்ட ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டுமே. நான் அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்றால், நான் ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் பொழுதும் நான் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் எந்த நிலையிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும். நானும் என் குடும்பத்தாரும் சகல எல்லாவித நன்மை நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய சாலரி இல்ல, போனஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறது, கடனாளியாக இருக்கிறார். உன் இன்சென்டிவ் ஆண்டவருக்கு கடனாளியாக இருக்கிறார். அந்த தேவனுடைய சொன்னமே, நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்துப்பா. நீ ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பகுதி தான். நீதி இருக்கிற 99 ஆண்டவர் உனக்காய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இது எனக்கான விதை நெல், இது விதை நெல் அல்ல, ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டிய விதை நெல்லை உன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். வாசிங்க எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எண்ணாகமம் 3:13. எண்ணாகமம் 3:13. முதற் பேரான யாருடையது? கர்த்தருடையது. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரிச்ச இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் எனக்கு நான் பரிசுத்தப்படுத்தணும். அதனாலதான் உன் கையில வச்சிருக்கிறேன். நீ நினைக்கிற 10ல 1 நான் ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும்? ஆண்டவர் எகிப்தின் காரியத்தை அழித்தார், உன்னிடத்தில் இருப்பதை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீ வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவர் அந்த விதையை கொடுத்து பாரு,
மறு மாசத்துல அது 1000 முளைக்கும், இல்ல 10,000 முளைக்கும், இல்லை கோடி கணக்காக ஆண்டவர் உன் கரத்திலே திருப்பி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு என்னால் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை என்றால் நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஆண்டவரை நான் இன்றைக்கும் நான் வஞ்சித்து வைத்திருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. எட்டாம் நாளிலே அன்பு தேவனுடைய ஜனமே, 8ஆம் மாதத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கான நன்மைகளை செய்ய போகிறார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ நினைக்கிற ஆண்டவரே, இந்த 8ஆம் மாதம் எதற்கு? 8ஆம் மாதம் அதிசயம், 8ஆம் மாதம் அதிசயம், 8ஆம் மாதம் அதிசயம். கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நன்மைகளை செய்து அருளுகிற மாதம் என்பதை மறந்து போகிறாங்க. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம், சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்கள் யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற நேரத்தில் அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் தமது வார்த்தைகளை உன்னிடத்திலே பலமாய் கொடுத்து ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்ப போகிறார். நீ தேசத்தை கலக்க போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவருடைய வார்த்தைகள் உன்னிடத்திலே வெறுமையாய் வரவில்லை. என் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஏதோ ஒன்றை உன் வாழ்க்கை செய்து முடிக்க போகிறது. நீ நினைக்கிற பெருமையாய் வந்திருக்கிற, நம்பினவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, நம்பினவங்க விட்டுவிட்டோம்பா. இன்றைக்கும் கண்ணின் மணிப்பவர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் உன்னை விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்கிறது பாருங்க. பொன்னோடு புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில். அப்ப சொல்லு, அவன் கோத்திரம் சொல்லுகிற நேரத்துல என் வீட்டிலே பலவீனப்பட்டவன் இனி எவனும் இருக்க மாட்டான். சொல்லுங்க. 3rd வேவ் இல்ல, 300 வேவ் கூட வரட்டும். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்ட போறேன். அல்லேலூயா சொல்லு. காதலே விழலையே. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அல்லேலூயா வாயில இருக்கும்னா 3rd வேவ் இல்ல, எத்தனை வேவ் வந்தாலும் என் ஆண்டவர் உன்னை சுகபத்திரமாய் பாதுகாப்பான். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கல. 38ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததுன்னா, நீ உலகத்தை பார்த்து பயப்படுற, ஆனா உண்மை அதுல உன்னை பார்த்து உலகம் பயப்படுது. நாய் கடிக்க வருது, ஓடுறோம். ஓடாத, நின்னு பாரு. ஆண்டவருடைய கை கல்ல வசனத்தை எடுத்து திரும்பி பார்த்து பாரு. அது எந்த நாயா இருக்கட்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு மந்திரமாக வச்சுட்டாங்க சொல்லாத. அன்பு தேவனுடைய ஜனமே, உன் வீட்டார் தான் உனக்கு சத்ரு. உன் வீட்டார் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியம் என்ற கோர்வையில வருகிறதான அந்நிய உபதேசங்கள் உனக்கு சத்ருவாய் இருக்கிறது. உன்னால் அதிசயங்களை பார்க்க முடியவில்லை. விசுவாசிக்கிறியா? அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்களோடு மாத்திரமல்ல, உன்னோடு என் ஆண்டவர் பேசுவான். விசுவாசிக்கிறீங்களா? நீ ஜெப நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டதான ஒவ்வொரு காரியங்களுக்கு செய்த நேரத்தில் வசனத்தோடு ஆண்டவர் உன்னோடு இடைப்படுவார். அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்கள் புறப்பட்ட போது நீ வசனத்தோடு பேசிப்பார், ஆண்டவருடைய பலத்தோடு பேசிப்பார். உலகத்தார் உன்னை கண்டு பயப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் புறப்பட்ட போது அவங்க சந்தோஷம். அப்பா, என்கிட்ட இருக்கிற கார் பைக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போப்பா, ஃபர்ஸ்ட் என்ன விட்டு கிளம்பிடு. அன்பு தேவனுடைய ஜனமே,
யாக்கோபை பார்த்து லாபான் சொன்னா, நீ வருவது கொஞ்சம், இன்னைக்கு உன்கிட்ட எல்லாம் பெருகி இருக்கு. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உன்னில் இருக்கிற காரியத்தை உன்னிலிருந்து யாரும் எடுத்து போட முடியாது. உனக்குரியதுதான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை நம்பி ஒரு இடத்தை கொடுத்தாரா, அது உனக்கு. கர்த்தர் உன்னை நம்பி எதிர்காலத்தை கொடுத்தாரா, அது உனக்கு. கர்த்தர் உன்னை நம்பி உன் பிள்ளைகளை கொடுத்தாரா, அது உனக்கு. அது வேறு ஒருவருக்குரியது அல்ல. விசுவாசிக்கிறியா? ஆண்டவருக்கு வேணும்னா கழுதையை போல ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருந்த என்ன ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிற்க வைப்பது உண்மை என்றார். காலங்கள் நிறைவேறுகிற நேரத்தில் உன் பிள்ளைகளை தமக்காக எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறியா? கட்டாயப்படுத்தாத, நிர்பந்திக்காத. நல்லா படிக்கட்டும் பிள்ளைங்க, நன்றாக படிக்கட்டும். உன் பிள்ளைகளுக்கான ஆஸ்தியை சேர்த்து வை. எதிர்காலங்கள் எப்படிப்பட்டது என்பது தெரியாது. இன்றைக்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. உன்னை நம்பி கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை ஜாக்கிரதையாயிரு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 77 அதிகாரம், சங்கீதம் 77 அதிகாரம் 14 வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்யறது, வேற யாரும் இல்லை. இப்போ வாசிங்க, யாத்ராகமம் 34 அதிகாரம், யாத்ராகமம் 34 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால், மோசே சொல்லுகிறார், ஐயா உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் எங்கள் நடுவில், அப்பா இந்த 8ஆம் மாதத்துல எங்க பிள்ளைங்க உங்களை தேடி வந்திருக்காங்கப்பா. மனுஷனுடைய சத்தம் வேண்டாம், உங்களுடைய சத்தத்தை என் பிள்ளைங்க கேட்கட்டும். சபைக்கு நடுவுல நீங்க எழுந்தருளுங்க. அடுத்தது நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்களை உமக்கு சுதந்திரமாக, சுதந்திரம் என்பது ஃப்ரீடம். 15ஆம் தேதி ஃப்ரீடம்ல சுதந்திர தினம். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ யாருக்கெல்லாம் அடிமை என்று சொல்லி நினைக்கிறாயோ, ஆண்டவருக்கு நீ சுயாதீனனாய் இருக்கிறாய். யாருக்கும் நீ அடிமை இல்லை. இதுதான் அதிசயம். இதுதான் என்னது? அதிசயம். சிலர் சொல்லுவாங்க, நீ சபைக்குள்ள இருக்கிற, சபைக்கு இல்ல, என் ஆண்டவருக்கு நீ அடிமையாயிரு. ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல. நான் சொல்லவில்லை, வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை தடைகள் இருந்தாலும், எகிப்தில் நாங்கள் அடிமை தனத்தை அனுபவித்தாலும், இப்பொழுது உமது ஊழியக்காரன் மோசே சொன்னது போல சபை நடுவாக இருந்து உனது ஊழியக்காரன் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னையும் என் பிள்ளைகளை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் உன்னை சுதந்திரமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் வசனம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கை தான், இந்த உடன்படிக்கைய மரண பரியந்த ஆண்டவரை விட்டு நீங்காம இரு. ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்றாரு. வாசிங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்ல ஒரு மறுபடியும் ப்ராமிஸ் பண்றாரு. உலகத்துல, இந்த பூமியில இவ்வளவு நாள் எத்தனை பேர் இந்த பின்னாடி வரைக்கும் பிறந்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் செய்யப்படாத அதிசயங்களை உஞ்சனங்கள் அப்ப என் சபையின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல செய்ய போறாரு. அடுத்தது அப்ப யான் கூட இருந்தால்தான், என் சபைக்குள்ள இருந்தால்தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தால்தான் ஆண்டவரின் செய்கையை உன்னால் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்னோட எப்போ நீ ஆண்டவரோடு இருந்தனா அவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்க போது? பயங்கரமா இருக்க போது. இவ்வளவு நேரம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பயங்கரங்களோடு நான் இருந்தேன். ஆண்டவரே, ஆண்டவர் உன்னிலும் பயங்கரமான காரியங்களை செய்து உனக்கு அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26:13. கொஞ்சம் சீக்கிரமா. லேவியராகமம் 26:13. அல்லாஹ் கவனிங்க, நீங்கள் உலகத்திற்கு அடிமையா இராதபடிக்கு
நீ எந்த எகிப்திற்குள் இருந்தாலும், எந்த குழப்பத்திற்குள் இருந்தாலும், எந்த சோதனைகளுக்குள் இருந்தாலும், எந்த பாவத்திற்குள் இருந்தாலும், இந்த நேரத்திலே என் ஆண்டவர் உன்னோடு உடன்படிக்கை செய்தவர் உன்னிடத்திலே திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, நீங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு எனக்காய் சுதந்திரமாய் உன்னை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகள் தான் பாரம். உன் பாரத்தெல்லாம் போய் அங்க கொட்டாத, அது குப்பை தொட்டி. ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வை. அதுதான் ஆறுதலின் ஸ்தலம். அன்பு தேவனுடைய சொன்னமே, மனிதனிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி உன்னை குறித்து அவன் வெளியே தோற்றுவான். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லிப்பார், பரலோகத்தில் உன் பெயர்கள் உச்சரிக்கப்படும். விசுவாசிக்கிறியா? இதுதான் அதிசயம். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்னை புறப்பட பண்ணி உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை எப்படி நடக்க பண்ணினாரா? தலகுனியாத தலகுனியாத என் சபையின் பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்கிறவர்களால் பயம் இல்லாதபடிக்கு அதிசயங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற சுதந்திரவாளிகள். சொல்லுங்க, நாங்கள், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் அதிசயங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுகிற சுதந்திரவாளிகள், அடிமைகள் அல்ல. இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் நல்லா கவனி. இன்றைக்கு எந்த சிறைச்சாலையில் நீ உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்? சிலர் அன்பின் சிறைச்சாலைக்குள்ள இருக்கார். ஐயா, அன்பருக்கு என்னால மீற முடியல. சிலர் அதிகாரம் என்கிற சிறைச்சாலைக்குள்ள இருக்கும். ஏமாற்றம் என்கிற சிறைச்சாலைகள், நம்பிக்கை துரோகங்கள் என்கிறதான சிறைச்சாலைகள். யோசேப்பு சொப்பனம் பார்த்ததினாலே, தாய் தகப்பனுக்கு நல்ல காரியங்களை செய்தபடியினால் அநேக உபத்திரங்களுக்குள்ள ஆக்கப்பட்டு பாவத்திற்கு தன்னை விலக்கி பாதுகாத்தபடியினால சிறைச்சாலைக்குள்ளாய் அனுமதிக்கப்பட்டான். என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப மகளே, நீ நினைக்கிற உலகத்தின் சிநேகங்கள் என்னை விட்டு கடந்து போனது, அது அவசியம் இல்லை. பின்னால ரகசியத்தை சொல்லித்தரேன், இருக்கட்டும். 23 வாசிங்க. யாரோட இருக்கிறாரு? நீ சிறைச்சாலையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட இருப்பார். நீ அக்கினியில இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட இருப்பார். நீ தண்ணியில நடக்கும் போது உன்னோட இருப்பாரு. நல்ல பாஸ் இருந்தாலும் உன் கூட இருப்பாரு, கெட்ட பாஸ் உன் கூட இருந்தாலும் உன் கூட இருப்பாரு. என் ஆண்டவர் உன் கூட இருப்பார் என்றார். எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஆண்டவர் போக இருப்பார். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக, பயப்படாத. வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ 23 வாசிப்பான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அன்பு தேவனுடைய மகனே, மகளே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதனால நீ எதை செய்கிறாயோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுதான் ரகசியம். நீ எதை செஞ்சாலும் நீ திரும்ப எடுத்து கையில வச்சுப்பாரு, அதையும் துலங்கும்படி ஆண்டவர் செய்வார். அன்பு தேவனுடைய சொன்னமே, வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, செய்தபடியினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறைத்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்ததான இந்த சபையில, சபையின் பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்கிறபடியினால் நான் சொல்லுகிற காரியங்கள் வாழ்க்கை கர்த்தர் அதனால என்ன ஃப்ரீயா விட்டுங்க. ஆனா நான் எதிர்த்து நிற்பேன் என்றால் நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவனா இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நியாயத்திற்கு விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, நியாயத்திற்கு இங்க இருந்துதான் ஃபர்ஸ்ட் தொடங்குது. நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால வசனங்களை பிரயோகிக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம்தான் என் சபைக்கு என்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சுயமா சொன்னா உனக்கு 1 மடங்குன்னா அக்கினி சோலை எனக்கு எத்தனை மடங்கு? 7 மடங்கு சூடாக்கப்படும். தாங்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம், சங்கீதம் 105:17. சங்கீதம் 105:17. அவர்களுக்கு முன்னால விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணு விட்டுட்டாங்க. நீ நினைக்கிற ஆண்டவரே சோர்ந்து போன உலகம் ஒண்ணு வித்துருச்சு.
ஆனா நீ ஒண்ணு வித்துறாத. ஏசா விற்று போட்டது போல் நீ விற்று விடாத. உலகம் விற்கட்டும், ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாரு. ஆனா சபைக்கு வராதபடிக்கு, ஆண்டவரை தேடாதபடிக்கு நீ துணிகரமாய் உன்னை விற்று போடுவாய் என்றார். உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து போடுவாய் என்றார். ஏசா மனமாறுதலை தேடியும் அவன் காணாமல் போனான். அவனை பற்றி வேதம் பேசல. யாக்கோபு யாக்கோபு உலகம் உலகம் சொன்னவன இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்று உலகம் பேசுகிறது. இன்றைக்கு வேதம் பேசுது. விசுவாசிக்கிறியா? நீ விற்றாத, ஷாக்கிறாத. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டால் 18 விலங்கு போட்டு ஒடுங்கினார்கள். இன்னைக்கு ஒண்ணு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கை வருகிற வரைக்கும் உனக்கு புடம் அவசியம். அந்த புடம் உன்னிடத்தில் இருக்கும் என்ற கர்த்தர் உன்னை சுத்த பொன்னாய் நிறுத்துவார். அதற்கான பாதைக்குள்ள கர்த்தர் உன்னை இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? ஆண்டவரே ஜெயம் வரல, வரப்போது. வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 41:1 41:1 2 வருஷம் அன்பு தேவனுடைய ஜனமே. யோசேப்பு பார்வோனுடைய சிறைச்சாலைக்கு போகும்போது வயசு 30. 2 வருஷம் போச்சு. சில தரிசனங்கள் 2 வருஷம், சில தரிசனங்கள் 24 வருஷம். 100 வருஷங்கள் காத்திருந்த தரிசனங்களும் வேதத்தில் இருக்கிறது. ஆனா நம்மளால 1 மணி நேரம் நமக்கு பிரியமானவங்க போன் பண்ணல, 1 வினாடி காத்திருக்க முடியல. இது உலகத்தின் தரிசனம். அப்படி ஆண்டவர் நீ பேசாம இவ்வளவு நாள் இருக்கிய, உனக்கு மட்டும் ஆண்டவர் அதிசயத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க. உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி கொழுந்து விட்டு எறியணும்ல. அந்த தேவனுடைய ஜனமே, இவன் 2 வருஷம் நன்மை செய்யறான். வீட்டுல போய் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் அங்கும் நன்மை செய்கிறான். நன்மை செய்தவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். தேவன் பயன்படுத்துறாரு. இவன் நன்மை செய்யறான். அந்த சுயம்பாகி அவனை ஞாபகத்தில் வச்சிருப்பான், மறந்துட்டான். நீ யாருக்கு ஓடி ஓடி நன்மை செய்தாயோ அவர்கள் உன்னை விற்று விடுவார்கள், உன்னை மறந்து விடுவார்கள். உனக்கு எதிரான காரியத்தை அவர்கள் தான் செய்வார்கள். விசுவாசிக்கிறியா? நீ நினைக்கிற எனக்கு எங்கிருந்தோ பெருசா வரும் இல்ல. உன்னோடு இருப்பவர்கள், உன்னிடத்தில் அப்பம் புசித்தவர்கள் தான். ஆண்டவருக்கு சத்துரு யார் தெரியுமா? வெளியே அவர் தேடல. ஆண்டவர் எப்படி காட்டி கொடுத்தா சொல்லுங்க? லவ். நம்ம சொல்ற அன்பு. மொத்தத்தினா எச்சரிக்கை. இனிக்க இனிக்க பேசுகிறார்கள் என்றால் பழுக்க பழுக்க உனக்கான தம்பி ரெடியாயிட்டு நினைச்சுக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு அதிசயங்கள் வேண்டும் என்றார். அன்பு தேவனுடைய ஜனமே, சில காரியங்கள் தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லுவதில்லை. கொடுத்த காலத்திற்கு உனக்கான தரிசனம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது பொய் சொல்லாது. விசுவாசிக்கிறியா? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. 2 வருஷம் வெயிட் பண்றான். ஆண்டவரை வெயிட் பண்றாரு. மனுஷனுக்கு ஏதாவது செய்யணும், அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருவான். ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அதிசயம் வரல. இன்னைக்கு நீ அப்படிதான் உட்கார்ந்து இருக்க. ஆனா ஆண்டவர் அப்ராப்ரியேட் டைம்ல செய்யற காரியம் டிலே பண்ணாது. ஓவர் நைட்ல உன்னை ஆண்டவர் உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். விசுவாசிக்கிறியா? வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. காலமே பார்வனுடைய மனம் கரங்களை தட்டு. இதுதான் அதிசயம். மனுஷன் மறந்த நேரத்துல ஒன்ன உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு சித்தம் வந்துருச்சுன்னா பார்வனுடைய நித்திரை கெடுக்கப்பட்டது. மந்திரவாதி, சாஸ்திரம் பார்க்கிறவன், அறிவாளி எல்லாரையும் கூப்பிட்டான். ஆனா நடக்கல. ஒண்ணுக்கு உதவாத படிக்காத மனுஷரால் விற்கப்பட்டிருக்கிறாயே, உனக்கு தான் தரிசனம் வெளிப்படும். விசுவாசிக்கிறியா? நீதான் காவல்காரன். உன் குடும்பத்திற்கு நீதான் காவல்காரி.
அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. அப்ப காவலாளி தூங்கக்கூடாது. தூங்கினா சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? கலைகளை விதைப்பான். அப்போ ஆவிக்குரிய நித்திரை உனக்கு உண்டாகும் என்றால், மனிதர்கள் உன்னை தேடி நயவஞ்சகமான வார்த்தையை பேசுகிற நேரத்துல ஆவிக்குரிய விழிப்பு உனக்கு அவசியமாக இருக்கிறது. நீ அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும். சில நேரத்தில் விழிப்புடன் இல்லாதபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை தட்டி எழுப்புகிறார். பார்வோனின் நித்திரை கலைக்கப்படுகிறதான நேரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 ஆதியாகமம் 41:14 வாசிங்க. அப்பொழுது பார்வோன், அவன் கிடையாது, அவன் சிறைச்சாலையில இருக்கிறான், அவனுக்கு குறித்த சாட்சி கடந்து போகுது. அன்பு தேவனுடைய க்ஷணமே, நீ யாருக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ற? அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனா அவர்களுக்கான தேவையை ஆண்டவர்கள் கிரியேட் பண்ணுகிற நேரத்தில் உன்னை தேடி அவர்கள் வருகிறார்கள். யோசேப்புக்காய் ஆள் அனுப்பப்படுகிறது. வார்த்தை சொல்லுகிறது, எப்படி அவனை கூட்டிட்டு வரணும்? அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். இப்போ உன்னுடைய சிறைச்சாலை தீவிரமாய் மாற்றப்படுகிறது. எந்த கட்டுகள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் இப்போது அவர் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவன் சவரகம் பண்ணி கொண்டு, இவ்வளவு நாள் தாடி வச்ச நான் என்ன போறேன், கவலை பிரச்சனை ஃபுல்லா தாடி வச்சு 2 வருஷம்ல தாடி பெருசா வந்துருச்சு. ஆனா பார்க்க போறது யார? உன்னதமானவரை நீ பார்க்க போகிற நேரத்துல என் ஆண்டவர் உனக்கான காரியம். இவ்வளவு ஆண்டவர் ஷேவ் பண்ண பிளேடு வாங்க என்ற காசு இல்லை. ஆனா ஆண்டவருக்கு, அதாவது பார்வனுக்கு அவன் வேணும். அவனை பார்க்க போற நேரத்துல அவங்களே அவனுக்கு ஷேவ் பண்றாங்க. பெட்டர் தென் தி பெஸ்ட். பெரிய கடை. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வேறு வஸ்திரம். நல்லா கவனி. அப்பா, என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் நல்ல வஸ்திரம். நீ நினைக்கிற சபைக்கு போறேன், ஆண்டவர் என்கிட்ட நல்ல வஸ்திரம் இல்லை. ஒரு நாள் வரும், ஆண்டவர் பிளேசர் போட்டும் கொண்டு வருவாரு, ரேமன் ஷர்ட் போட்டு ஆண்டவர் கொண்டு வருவாரு, பிரதான காரணம் ஆண்டவர் கொண்டு. விசுவாசிக்கிறியா? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்தான் கொடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன படைச்சதே பெரிய விஷயம், எனக்கு சொந்த வீட்டை கொடுத்தது அதை விட பெரிய விஷயம், எனக்கு இது இல்ல. பெரிய ஆசீர்வாதத்தை எப்பொழுது அனுபவிக்க போகிறேன்? நான் எப்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எது அதிக மதிப்பு இருக்கிறதோ அதை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாங்க ஆண்டவரே. இன்னும் உங்க தரிசனமா இருக்கும் ஆண்டவரே. நான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போகிறேன் என்றால் இந்த உலகத்தை சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்து இது ஆசீர்வாதம் நினைக்காத. நான் ஒரு பெட்ரூம்ல இருக்க ஆசீர்வாதம் நினைக்காத. ஆண்டவர் எனக்கு ட்ரிபிள் பெட்ரூம், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் ஓடி விளையாட வேண்டும் ஆண்டவரே. அதுவே அப்படி இருக்கும்னா நான் ஆராதிக்க போகிற சபை என் ஆண்டவருக்காய் பிரதானம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்பா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த அதிசயத்தை ஆண்டவர் கூடிய விரைவில் நம் கண்கள் பார்க்கத்தக்கதாய் நமக்கு அவர் செய்வார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 15 வசனம் வாசிங்க. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. 15. ஒருத்தனும் இல்ல. ஒன்ன குறிச்சு நான் கேள்விப்பட்டேன். பார்ப்போம், இது வரைக்கும் ஒன்ன குறிச்சு பரலோகத்துல யாரும் சொல்லல. என்ன ஆண்டவர் அறிக்கைட்டு இருந்தீங்கன்னா ஒன்ன பத்தி பரலோகத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. அப்போ முத்து பிரதரை பத்தி அங்க பேசியிருப்பாங்க, நம்ம அருமையான சிஸ்டரை பத்தி பேசியிருப்பாங்க, பிரபுவை குறிச்சு அங்க பேசியிருப்பாங்க. அப்போ உடனே ஆண்டவர் அங்க இருந்து தூண்டனுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பி இருப்பாரு. நான் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசவில்லை, அதிசயங்களை பார்க்க முடியவில்லை. இதுதான் ரகசியம். அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவது நம் தலையில் இருந்த கடமை அல்லவா? அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆண்டவரை குறித்த ரகசியங்களை பேசு. அவன் கேள்விப்பட்டுட்டப்பா, அதனால உன்னை நான் கூட்ட அனுப்பினேன். 16 வாசிங்க. நான் அல்ல, நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய பிரதான குவாலிஃபிகேஷன், அங்க போயிட்டு தலையில கைய வச்ச உடனே அவங்கள குறிச்சு ஆண்டவர் சொன்ன உடனே அங்க இருக்கிற விசுவாசி சொல்லுவாங்க, பிரதர் என் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, உடனே
நம்ம அந்த இடத்துல தெய்வமாய் மாறி விடுகிறோம். நாம் தெய்வம் அல்ல. முச்சந்தில் கட்டப்பட்டதான கழுதை ஆண்டவரை சுமக்கிற கழுதை நானு. ஆண்டவரை இறங்கிட்டாருன்னா உன்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. யோசேப்பு சொல்றான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவருள்சவர். அப்போ அன்பு தேவனுடைய சனமே, உன்னிடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது என்றால் மனிதன் சொல்லக்கூடாது. ஆண்டவரே உனக்காக வார்த்தைகளை சொல்லுகிற நேரத்திலே அந்த வார்த்தைகள் உன்னிடத்திலே நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுங்க. இப்ப வாசிங்க, 37ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஊழியக்காரன். அப்போ ஒரு வார்த்தையை ஒருவன் உன்னிடத்தில் சொல்லுகிறான் என்றால் அது உனக்கு நலமாய் தோன்றுவது மாத்திரமல்லாமல் உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் வீட்டை நீ சொல்லுகிற எல்லாருக்கும் அந்த வார்த்தை நல்லதாய் தோன்றும் என்றால் அது தேவனுடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு சரீரத்துக்கு ஒரு மாதிரியும் இந்த சரீரத்துக்கு ஒரு மாதிரியும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நான் வேதத்திலிருந்து தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்க 37. இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் 38 தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? இதுதான் சாட்சி. மனிதர் கொடுக்கிற சாட்சி எனக்கு வேண்டாம், கர்த்தர் கொடுக்கிற சாட்சி எனக்கு போதும். விசுவாசிக்கிறீங்க? அதிசயங்களை நீ பார்க்க. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 41. நீ என் அரண்மனைக்கு அதிகாரி இருக்குதான் அதிசயம். அப்ப ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்தவன் தொழிலே உன்னை அதிகாரியாய் வைப்பார். உன்னை நம்பி கொடுத்தவன் குடும்பத்திலே ஆண்டவர் உன்னை அதிகாரியாய் வைப்பார். உன்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளை யார் அதிகாரி சொல்லுங்க. கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிற நான் தான் என் ஆண்டவருக்கு அதிகாரியாய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறியா? உன் அதிகாரத்தை விட்டு போடாத. வார்த்தை சொல்றது வாசிங்க. அடுத்தது சிங்காசனத்துல பார்வன். அப்பா பரலோகத்துல மாத்திரம் ஆண்டவர். ஆனா எல்லாரும் யார்தான் பார்த்துக்கணும்? நீ பார்த்துக்கணும். உன் குடும்பத்தை ஆதாமே நீ தான் விசாரிக்கணும். உன் வீட்டுக்கு அதிகாரி நான் தான். ஆனா நான் பரலோகத்துல இருக்கிறேன். நீ எப்படி உன் குடும்பத்தை நடத்துகிறாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். வாசிங்க. அடுத்தது வாசிங்க. நல்லா கவனிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த, இப்ப நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அதிகாரத்தை உன் கரத்திலே கொடுக்கிறார். மனுவை தேடி ஓடாது, உறவுகளை தேடி ஓடாது, யார் உனக்கு நன்மை செய்வார்கள் என்று ஓடாது. ஆண்டவர் தன் கையிலே இருக்கிற முத்திரை என்று சொல்லுகிற நேரத்தில் ஆளுகையை உன் கரத்தில் அவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் அதிசயம். தன் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கலற்றி யார் கையில போட்டாரு? உன் கையில போடுற. நீதான் யோசேப்பு. சிறைச்சாலையில் இருந்தாயே, கட்டப்பட்டிருந்தாயே, கட்டப்பட்டிருக்கிறாயே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தனக்கு விடுதலையாக சுயாதீனமாய் தெரிந்து கொண்டார். உன் கையிலே ஆண்டவர் முத்திரை மோதிரத்தை போடுகிறார். அடுத்தது தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 44 எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் யாருடைய உத்தரவு? இவ்வளவு உன்னை அசட்டை பண்ணாங்க, உன்னை ஜெயில வச்சாங்க, உன்னை கட்டி போட்டாங்க, ஒன்றுக்கும் உடவாகவும் அசைக்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் தரார். அது சரி. விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷமா என் பிள்ளைகளுக்கு நான் வாக்குத்தத்தம் தருகிறேன். வாசிக்க பார்ப்போம். தன் காலையாவது அசைக்க கூடாது. நீ சொல்லணும், உன் வீட்டுல நீதான் பெரியவன்,
நீ யோசேப்பாய் இருப்பாய் என்றால் அதிகாரங்கள் உன்னிலே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அப்போ என் பேர் இன்னைக்கு யாக்கோபுல இருந்து இஸ்ரவேலா மாறுதுங்க. சந்தேகப்பட்டு கொண்டிருந்த பேதுருவாய் இருந்த நான் ஆண்டவரைக்காய் ஊழியம் செய்கிறவனாய் மாறப்போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சாப்னா பொனையா என்கிற பேரை இட்டு நல்லா அவனுக்கு ஒரே நாள் நைட் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. காலையில ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா அவனுக்கு அதிகாரம் வந்தது மாத்திரமல்லாமல் எதிர்காலங்களும் அவனை தேடி வருகிற. நல்ல கவனி, ஆண்டவருடைய பாதத்துல உன் வாழ்க்கையை உன் வாலிபத்தை ஒப்பு கொடுப்பாய் என்றால் இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் பெட்டர் தன் பெஸ்டா தெரியும். ஆனா கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு. உன் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு செவிகொடு. உன் ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு அடங்கி இருக்கிற நேரத்துல விலாயெலும்பு உனக்கு என்னவென்பது தெரியாது. ஆனா படைத்தவருக்கு உன் விலாயெலும்பு என்னவென்பது தெரியும். ஏற்ற நேரத்திலே உன் விலாயெலும்பை ஆண்டவர் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துவார். அது புத்தி உள்ள ஸ்திரீயாய் உலகத்தை செய்யும். விசுவாசிக்கிறியா? இதுதான் அதிசயம். நீ நினைக்கிற ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு இன்னைக்கு பெரிய கவலை, ஆண்டவரே என் எதிர்காலம் என்ன ஆகும்? நீ கவலைப்படாத, நாளை அதுக்காக கவலைப்படட்டும். கர்த்தர் உனக்கான நேர்த்தியான காரியத்தை கொடுப்பார். இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. பார்வோன் அவனுக்கு பார்த்து வைத்த ஆஸ்நாத் என்பவள் யாருடைய குமாரத்தை தெரியுமா? வாசிங்க. ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு சுற்றி பார்த்து இவ்வளவு நாள நீ சொல்றல வாலிப மகளே, என் வாலிபத்துல என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறாங்க, என்னால எங்கும் போக முடியல. சில திருமணமானவர்களுக்கு என்னைக்கு இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணணும் 4 சொவத்தை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல அன்பு தேவனுடைய சனமே, அதுவும் பாவம் தான். ஒரு கணவன் இருக்கிறான் என்றால் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஒரு வாலிபன் இருக்கிறான் என்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற நேரத்தில் அவன் தேசத்தை சுற்றி பார்க்க அவன் சொல்லுகிற நேரத்தில் மனைவி அவனோடு இருந்திருப்பான். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க 46. 30 வயதா இருந்தான். இப்ப 51ஆம் வசனத்தை வாசிங்க. கிளைமாக்ஸ் வந்துட்டோம், வாசிங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் அதிசயத்தோட முதல் ஆசீர்வாதம். 2 பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறார்கள். முதல் பிள்ளைக்கு அவன் பெயரிடுகிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் சுனைவித்தியாளே உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்பு மனவாட்டியாகிய சபையே, உன் தகப்பன் வீட்டை உலகத்தை மறந்துவிடு. அவன் சொல்லுகிறான் பாருங்க, என் ஆண்டவர் என்னை அதிசயத்தை காண பண்ணான். நேற்று நைட் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த ராஜ்யத்துக்கு நான் அதிபதியாக போகிறேன் என்பது இதுதான் அதிசயம். அந்த அதிசயம் நடக்கிற நேரத்தில் அவன் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை, ஆண்டவரை மறந்து போகவில்லை. பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னது? இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அடிக்கடி நான் கேட்பேன், மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் மனாசே. சொல்லுங்க, மனாசே. மனாசே என்பதற்கு என் வருத்தத்தை ஆண்டவர் மறக்க பண்ணினார். நான் கேட்கிறேன், ஆண்டவரே இந்த நிமிஷத்துல என் சபையில இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒரு அம்னீஷியா கொடுத்துருங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை மறந்துடணும். ஏன்னா ஆண்டவரே அம்னீஷியா கொடுக்கல, ரொம்ப பெரிய ஆதாமுக்கு மயக்க மருந்தே இல்லை, அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஒரு ஆபரேஷனையே ஆண்டவர் பண்ணி விலாயெலும்பை எடுத்து அதை ஒரு மனுஷியா பண்ணி அவங்கிட்டே திருப்பி கொடுத்தார். அப்போ ஆண்டவரே என் பாரங்கள் எல்லாத்தையும் மறக்க பண்ணி என் கரத்திலே ஒரு மனாசையை தாங்கன்னு கேளுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த அதிசயத்தின் மாதத்துல கர்த்தரின் கரத்திலே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் கர்த்தர் மனாசேவை உள்ளத்தில் கொடுத்தார். அடுத்த ஆசீர்வாதத்தை வாசிங்க. 52. அப்போ நீ எங்க காயப்பட்டியோ, எங்க நொறுக்கப்பட்டியோ,
முத்து பிரதரை கேட்டா சொல்லுவாங்க, லேப் நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் பாஸ்டர், ஆனாலும் இப்பதான் கொஞ்சம் விருத்தி. எங்கே நீ சிறுமையை பார்த்தாயோ என் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை பலுக 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 பண்ணினார். அப்போ ஆண்டவர் நேற்று நைட்டே பண்ணினார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இனி நீ பார்க்க போறது பெரும் மழையின் இரைச்சல். ஆண்டவர் உன்னை வர்த்திக்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க ஆமென் என்று. ஆண்டவர் உன்னை பெருக பண்ணினபடியால் இரண்டாம் ஆசீர்வாதத்திற்கு எப்ராயிம் சொல்லுங்க. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? எப்ராயிம். அப்போ இந்த மாதத்துல என்னை ஆண்டவர் மறக்க பண்ண 7 மாசத்தை என் வாழ்க்கையில் இருந்த பாடுகள், பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் சந்தித்ததான கசப்பான அனுபவங்கள், கசப்பான மனிதர்களை ஆண்டவர் மறக்க பண்ணினார். மறக்க பண்ணின தேவன் இந்த மாதத்தில் என்னை பெருக பண்ணினார். சொல்லுங்க, இந்த மாதத்துல என்னை பெருக பண்ணினார். அடுத்தது 53ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ 54 கொஞ்சம் சத்தமா வாசிங்க. யோசேப்பு சொல்லி ஒரு ஊழியக்காரன் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். யோசேப்பு சொல்லியபடி பஞ்சம் இருக்கட்டும், 3rd wave, 4th wave, 5th wave, 6th wave, 7th wave எல்லாம் வரட்டும். இப்போ நான் சொல்லுகிறேன், பஞ்சங்கள் தொடங்கின நேரத்திலும் சகல தேசங்களிலும், ஆனா உன்னுடைய தேசத்துல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பஞ்சங்கள் வந்தாலும் உன் பானையிலே செலவழிந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாது. கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18. 2 ராஜாக்கள் 3:17-18. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு எல்லாம் ஃபேவரா இருக்காது. அடுத்தது மழையும் இருக்காது. ஆண்டவரே ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னாங்களே, மழையும் பார்க்க மாட்டேன். ஈவன் தோ இருந்தாலும் நீங்க மாத்திரம் இல்ல, உன்னை நம்பி இருக்கிற எல்லா காரியங்களும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, இது கர்த்தருடைய பார்வைக்கு என்ன காரியம்? ஜஸ்ட் லைக் தட் என் ஆண்டவர் முடிச்சிருவார். உன் பிரச்சனை, உன் தண்ணீர், உன் பாடுகள், உன் கடன் பிரச்சனை என் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். சாலமோன் கேட்டா சொல்லுவான், நான் வேலையில்லாம உட்கார்ந்திருக்கிறேன், இந்த இடத்துல இருந்து நான் உனக்கு சொல்லுகிறேன், இது இந்த ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். இவ்வளவு நாள் நீ பார்த்துட்டு வந்தியே, மோவாபியரை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடு பாரு. நீ பாரு, ஆண்டவர் உன் கையில எப்படி கொடுப்பார் என்பதை இந்த மாதத்தில் உட்கார்ந்திருந்து பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்பட்டு, கர்த்தர் உன்னை கொண்டு ஆண்டவர் இந்த மாதத்திலே அதிசயமான காரியங்கள் 1000ங்களை அவர் செய்து உன் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். ஆமாம்.